ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறதே தெரியும். உற்சாகத்தை கொடுக்குறது இந்த லைக் தான். ப்ளீஸ் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பற்றின கருத்தையும் எனக்கு தெரிவிங்க. தங்கப்புல ஏமா என் புள்ள என் தங்கப்புல அங்கதான் நிக்கா. புள்ள இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கல்ல? சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கா, அவ்வளவுதான். அது எப்படி ரெண்டு உடலை ஒட்டிக்கிட்டு கண்டது, இப்ப ஒரு உடலை பிரிச்சு விட்டுருக்கோம். எப்படி இருக்கும்? அவனை எவ்வளவோ தாங்கி எடுத்து பாத்துட்டேன், வரமாட்டுக்கானே. சரி விடுங்க, சும்மாலாம் கிங்ஸன் அப்பெல்லாம் இருக்க மாட்டான். அப்படி இருக்கிற பையன் அவன் கிடையாது. தெரியும். அவர் ஏதாவது செஞ்சானா காரணம் இருக்கும், ஒதுங்கி போறாருன்னா ஏதாவது விஷயம் இருக்கும். சரி விடுங்க, நான் அதை சொல்ல வரல. அவளும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கா. கிங்ஸன் இருக்கும் போதாவது அப்பப்போ எங்கேயாவது வெளியில கூட்டு போவாரு. இப்போ அவளும் வீட்டுக்குள்ளே இருக்கா. இதே ஒரு மனநோயை கொடுத்துரும். என்ன சொல்ல வர? இன்னைக்கு இந்த பையெல்லாம் வீட்டுல கிடக்கானுவ, அப்படியே வெளியில கூட்டு போயிட்டு வாங்கல. வெளியிலயா? அப்படியே எங்கேயாவது ஷாப்பிங் மால் எங்கேயாவது கூட்டு போயிட்டு வாங்க. அவளும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பா. அவ ராணி கிடந்தாலாவது பரவாயில்ல, அவ அப்பா வீட்டுக்கு போறேன்ட்டு போயிட்டா. அவக்குள்ள என்ன வரல வீட்டுக்கு? எப்பவும் போனா 1 மணி நேரம் 2 மணி வந்துருவா. என்னன்னு தெரியல, நேத்து போன புள்ள இன்னும் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வரலையா? யாரும் என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் போன் பண்ணி கேட்டேன், நாளைக்கு வரேன்கான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவட்ட என்னத்த போட்டு சொல்ல முடியும்? அவன் அப்படி போக மாட்டாளே. போக மாட்டா. அத்தை கிட்ட வம்பு எடுத்துட்டு கிடப்பா, மாமியாரன்ட்டு. இப்போ அத்தையும் வீட்டுல இல்லையா, இசை கூட விளையாண்டுட்டு இருப்பா. இசையும் ஒரு மாதிரி இருக்கா. அவளுக்கு பொச முடிட்டு வந்திருக்கோம், அதான் போயிட்டா. அவ கொஞ்சம் புள்ள கூட இருக்கலாம்ல. எப்பவும் இருக்கிற புள்ளதான், ஏன் போச்சுன்னு தெரியல. ஜபா வேற காலேஜ் ஸ்கூல்னா நீங்க அலைஞ்சிட்டு இருக்கா. பின்ன இயலே பிள்ளைங்களை பாக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். இசையை யாருமே கண்டுக்கிறது இல்ல. அதான் மத்த நேரம் எல்லாரும் நான் இருக்கேன் யாரும் இல்லட்டா என்னன்னு சொல்லிடுறோம். ஆனா அவளுக்கு தேவைப்படுற நேரம் யாரும் கூட இருக்கிறது இல்ல. என்னடி சொல்ற? பாவமா இருக்கு. 2 பிள்ளையும் தூக்கிக்கிட்டு பாட்டில தோட ஃபுல்லா சுத்தி வாரா. அவ மனசு என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ. இந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மத்த நேரம் தூக்கி சமப்பானுங்கல்ல? இல்லங்க, அவனுக்கு தூக்கி சமக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கானுங்க. அதுக்கு அவ மனசு இடம் கொடுக்கணும்ல. சரி, நான் புள்ளைய பாக்குறேன். ஐயா, நான் அதை சொல்ல வரல. அவளை எங்கேயாவது வெளியில கூட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்களும் நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க. அப்படி ஷாப்பிங் மாலே கார்டன் எங்கேயாவது கூட்டு போயிட்டு வாங்க. அவ கொஞ்சம் ஹாப்பியா இருப்பா. சரி. நான் இந்த பையனோட வீட்டுல சும்மா தான் கிடந்தானுவேன். கூட்டு போயிட்டு வாங்க. சரி. இசைமா, இசைதாமா. ஏமா ஒதுங்க போய்கிட்டு இருக்க? என்னம்மா? இல்லப்பா, இவன் அழுதுகிட்டே இருந்தானா, அதான் கொஞ்ச நேரம் லாந்திட்டு இருந்தேன்ப்பா. சரி தங்கம், போய் பேரப்படி. அப்ப உன்னை வெளியில கூட்டு போயிட்டு வரேன். அப்பா, நம்ம அவங்களே பார்க்க போறோம். இல்ல இசைமா, சும்மா வீட்லயே இருக்கோம்ல, அதான் ஷாப்பிங் மாலே கார்டன் எங்கேயாவது போயிட்டு வரலானே. சரி. என்னால இந்த கொடுமையை தாங்க முடியல. அவகிட்ட அழாதீங்க. இங்க பாரு, பிள்ளைங்களும் வீட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல, அவனுக்கு வர இப்ப நல்லா பாக்குறானுங்க எல்லாத்தையும். கொஞ்சம் வெளியில போயிட்டு வருவான். தங்க புள்ளைய கொண்டாமா. இந்தாங்கப்பா. சரி தங்கம், அப்பா ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு வா. நம்ம அப்படி போயிட்டு வரலாம். சரிங்கப்பா. இல்ல ஜாலியா போயிட்டு வரலாம், சரியா? புள்ள சந்தோஷமா இருக்கும், சரியாமா? சரிங்கப்பா. பாத்தீங்கல்ல, வெளியில போறனாலே கிங்ஸனை பார்க்க போறோம்னு நினைக்கா. எந்த அளவுக்கு மனசுல பாதிப்பு இருக்கணும். சீக்கிரம் சேர்த்து வைக்க வழிய பாருங்க. ரொம்ப புள்ள தயங்கிவா, மாசமா வேற இருக்கா. அவ புள்ளையாவே இல்ல. என்னால முடியலடி, வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. என் புள்ளைய குழந்தையாவே பார்த்துட்டு இப்ப அவ சித்திரவதை என்னால பார்க்க முடியல. நீங்க ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம்ல கிங்ஸனை. அவங்க இல்ல நினைக்கிறேன், தூத்துக்குடிக்கு எங்கேயோ போனானோ. இங்க எல்லாரும் பார்க்க போறாங்கன்னு அவன் அங்க போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, அங்க போய் பார்க்க வேண்டியதானே. அங்க எங்க இருக்கானே கண்டுபிடிக்க முடியாது. அவன் எப்பவும் நிரந்தரமா ஒரே இடத்துல இருக்க மாட்டான், ஒரு இடத்துல இருக்கவும் முடியாது. சரி, அவனுக்கு தோணும் போது வருவான். அதுக்காக பொண்ணு போய் பாசம் இல்லாமே போயிடும், வருவான். சரி, இந்தா இவனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடு. மண்டை நிறைய முடியா இருக்குது, தொப்பி ஏதாவது வையே. அப்பாக்கு போல தப்பாம இருக்கான், மண்டை ஃபுல்லா முடி. அவனே மாதிரிதான் இருக்கான்ல. கெட்டி பெருக்கி வச்சிருக்கு, கொண்டை போட்டு வச்சிருக்கு. இப்ப அந்த கொண்டை அவுத்துட்டோம், அப்படியே தேனு கூடு மாதிரி இவ்வளோ காண முடி. எங்க இந்த பையனுக்கு பிறந்த முடி எடுக்கணும்லங்க. அப்புறம் பாத்துக்கலாம். சரி, இவனுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு கூட்டுவா. சரி, கொண்டாங்க. தங்க பிள்ளை தூக்கத்தை பாரு. என் பிள்ளைக்கு இவர் எப்பவுமே தூங்கினாலும் ராஜா மாதிரி தான் தூங்குவாரு. அவன் பிறந்த பொறப்பு அப்படி இல்ல, ராஜாவுக்கு புள்ளியா பிறந்தா ராஜா தானே இருப்பான். அப்படியே மாதிரி தோர்ந்தியா கிடப்பான். எங்க பாரு, தாத்தா பாரு. ஆமா, இவர் எப்பவுமே தோர்ந்தியா தான் படுப்பாரு.
எல்லா நாட்டையும் தோக்கடிச்சிட்டு அசதியில தூங்குறாரு அப்படிதானம்மா? சரிங்க, நீங்க அவளை கூட்டிட்டு போங்க, நான் பரட்டு கூட்டிட்டு வரேன். சரி. இல்ல சாரடு, கவின், இல்ல அலெக்ஸ், என் தேவாங்க போனா. என்னண்ணா? இல்ல உள்ளே கூட்டிட்டு வெளியில போறேன், அப்படியே பின்னாடி சீப் பண்ண எடுத்துட்டு வந்துருங்க. வந்த வருஷத்துக்கு ஒரு 4 வண்டி வரட்டும். சரிங்கண்ணா. இல்ல நீங்க 2 பேரா முன்னாடியும் பின்னாடி வண்டிக்கு முன்னாடி வரணும். நீயும் சாரனும் ஒரு வண்டியில வந்துருங்க, பின்னாடி அடியலுக்கு ஏத்துக்க. முன்னாடி கவினும் அலெக்ஸும் முன்னாடி போட்டோம், மாணிக்கம் பின்னாடியே வந்துருவான். அவன் எப்பவும் மோப்பம் முடிச்சு வந்துருவான். மாணிக்கம் இல்லாம போக வேண்டாம். அவனுக்கு தான் மோப்பம் பிடிக்கிற சக்தி உண்டு, கரெக்டா தட்டி தூக்குவான். மாணிக்கம் பின்னாடியே வரட்டும். நான் மாணிக்கனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாத. உள்ளேயும் பேர புள்ளிலும் தூக்கிட்டு போறோம், கரெக்டா பந்தோபஸ்து இருக்கணும். இல்லனா அப்பங்காரனுக்கு போக சொல்ல முடியாது. இல்லண்ணே பந்தோபஸ்துலாம் கரெக்டா இருக்கும்ண்ணே. சரி, ஜீப் முன்னாடி முன்னாடி எடுங்க, போங்க. அண்ணா அவனை சிரிப்பா பாருங்க. டேய், அவனுக்கு வெளியில வந்தோன்னு சிரிக்கிறானுங்களா இல்ல இல்ல கலர் கலரா தெரிஞ்சு சிரிக்கிறானு தெரியல. அவன் சிரிக்கிறத எடுக்க மாட்டானுங்க. இல்ல அப்படி என்ன பார்த்து சிரிக்கிறானுங்க அப்படி? டேய் இங்க பாருங்க பாரு. டேய் சேரன் இங்க பாரு. டேய் சேரன் மகாதேவன் சொல்லுடா. ஆமா ஆமா, அவர் பேரை சொல்லணும். டேய் சும்மா கருப்பு சிங்க வச்ச பேரு. ஓ சோ சேரன் மகாதேவன் இங்க பாருங்க பாரு. டேய் தாத்தா பாருடா. அவன் கவினை பார்த்து சிரிக்கிறானே, அப்படிதான் தெரியுது. அவன் தானங்க நிக்கான். என்ன இங்க வா கவினுங்க வா. தங்கப்புல கவின் தப்பா கூப்பிடு. கவினப்பா ஓடியா 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 சொல்லு. இருக்கும் அழகா பாரு. என்ன கிங்ஸன் அங்க சிச்ச மாதிரி இருக்குது? ஆமாண்ணே, அவன் சிரிக்காங்க. கவின் சாரம் நிக்கானுங்கல்ல, அதான் பார்த்து சிரிக்கானு நினைக்கிறேன். தூரத்துல நம்ம வீட்டு இருக்க மாதிரி இருக்க, இங்க நிக்கானுவல அப்படி நினைச்சு சிரிக்காம. ஏ கிங்ஸனே, ஏ கிங்ஸனே, மக்கள் சிரிப்ப பாரு. இல்ல வெளில வந்து சிரிக்கியா? இத பாக்குறதுக்கு கிங்ஸ் வந்துருக்கானே, இப்படி சிரிக்கானுங்க. இல்ல உங்க அப்பனு இப்பதான் சிரிப்பான், சிரிக்க நேரம்லாம். ஐயோ இவ கதை மறந்துட்டேனே. உங்க என்ன பாருங்க, எம்மோ என் பேர பிள்ளைங்க பாரு. அங்க சாரவனும் கவி நிக்கிறாங்களாமா. தேவா சித்தப்பா அங்க வாங்கன்னு கூப்பிடு. சரிண்ணா, நாங்க ஆளுக்கோ திசையில நிக்கிறோம், ஒன்னும் சுத்த வேண்டாம். ஆமாடா, ஒன்னா நிக்க கூடாது. மாணிக்கம் உள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தைரியமா உள்ள சுத்தலாம். வந்த அவசத்துக்கு நான் நிக்கிறேன். புள்ளிய மட்டும் நீங்க வைக்க வேண்டாம், புள்ளிய எங்கிட்ட கொடுத்துருங்க. இசை சந்தேகப்படுற மாதிரி யாராவது உன்னை பார்த்தாலும் சரி, உடனே சிக்னல் கொடுத்துடணும்னா. சரிண்ணே புள்ளைய கொடு. போ மணிக்கா பாக்கிட்ட போ. இல்ல புள்ளைய பத்திரம் அதெல்லாம் பத்திரமா வச்சுப்போம். கொண்டானே. ஆமாமாங்க, சாரன் கையில தான் பார்த்து சிரிக்கான்னு நினைக்கிறேன். அவனதாங்க நிக்கானுங்க. ஏலி உங்க சித்தமாங்க நிக்கானுவ. சரிண்ணே, நீங்க பிள்ளைய சுத்தி கட்டிட்டு வாங்க, நாங்க அப்படியே நிக்கிறோம். சரிடா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒரு ஈ காக்கா கூட உள்ள வராது, எல்லாத்தையும் அடைச்சிட்டோம். தைரியமா சந்தோஷமா சுத்துங்க. சரிடா. தங்கப்புல வா, அப்பா கை பிடிச்சுக்கா. அப்பா நம்ம ட்ரெஸ் எடுக்க போமாப்பா? சரிம்மா. நாளைக்கு ஜபாக்கு எடுக்கணும், அதனால நான் போட்டுக்க ட்ரெஸ் மாதிரி தான் எடுக்கணும் 2 பேருக்கும். அந்த சைடு நல்லா இருக்கும்ப்பா, அங்க போமா? சரி வா, அந்த சைடு போலாம். நீ கேம் விளாட ஆசைப்படுவல, முதல் கேம் விளாடுவோம், அதுக்கப்புறம் துணி எடுத்துக்கலாம். சரிங்கப்பா. என்னடா ரொம்ப நேரமா அந்த பொம்மையே ஆராய்ச்சி பண்ணிய? என்னத்துக்கு? ஒண்ணு இல்லனே. இல்லையே, ரொம்ப நேரமா ஆராய்ச்சி பண்ணிய. என்னடா அது? சரி, நீ சின்ன பையன் தானடா, ஒரு ஷாப்பிங் மால் வரும்போது ஒரு கோட் ஷூட் போட்டோம், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டோன்னு போட்டு தானடா. பாம்பிலே பெரிய தாதா, நீங்களே இந்த வேஸ்டி கட்டிட்டு. நான் இந்த ஊர்ல பிறந்தவன், சரியான நாட்டுக்கட்டையன். நான் கோட் ஷூட் போட்டு சுத்தணும். வாம்பில தரும்போது லாண்டிப்பா தான் வந்தேன். சரி, அப்புறம் இங்க வந்து வரைக்கும் சரி அவங்க கூட சுத்தினா, அப்போ ஒரு நாள் தரிசையில இந்த ட்ரெஸ் நான் போட்டேன். சரி, அப்போ இசை ஒரு வார்த்தை சொன்னா, மாமா இது உங்க அடையாளமா வைங்க, இத பார்த்தாலே என் மாணிக்க மாமான்னு எனக்கு தோணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். அதுக்காக வேணா எப்பவும் இப்படியே போடுறீங்க? இந்த இசைப்பிள்ள இல்ல, குணவதிடா. யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டா, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பா. அவ பாசம் உண்மையா இருக்கும். எவ்வளவு பாசம் இருந்தா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு நினைச்சிருப்பா. அப்போல்லாம் நான் அவ மாமானே அவளுக்கு தெரியாது. அப்படியா? அவளுக்கு நான் யாருன்னே தெரியாது, எனக்கும் இசை யாருன்னே தெரியாது. அப்பதான் இசை இந்த வார்த்தையை சொன்னான். நம்ம மேல எவ்வளவு ஒரு பாசம் இருந்திருந்தா நான் வருதலுக்கு தனியா தெரியணும்னு ஆசைப்பட்டிருக்கா. நான் இப்படி போய் நின்னாலே அது மாணிக்க மாமா அப்படின்னு அவளுக்கு ஒரு அடையாளம் தேவை. அதுதான் நான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். ஏதாவது ஃபங்க்ஷனா கோட் சுட்டு அவ்வளவுதான், மத்தபடி இதுதான் என் அடையாளம். இசைக்காக தான் இப்படி இருக்கேனே. ஆமாடா, எத்தனை பேருக்குடா இந்த பாசம் கிடைச்சிரும்? எனக்கு கிடைச்சிருக்கு. அதான் அது சரிடா. நீ எதுக்கு இந்த பொம்மை எப்படி பாத்துட்டு இருந்தா?
இல்லனே, இந்த பொம்மையில போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் பாரு. ஏன்டா, ஏன் இது பண்ணி இந்த ட்ரெஸ் நீ பார்த்தது இல்ல? ட்ரெஸ் எல்லாம் பாத்துக்கேனே, இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லவானே இருக்குது. கன்றாவியா இருக்குடா. இல்ல இத போட்டா அழகுன்னு அவளுக்கு யாருமே சொல்லி கொடுக்கா? அது அவளுக்கு ஆள் மனசுல போய் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நீ தேவத மாதிரி இருப்பன்னு ஏதாவது சொல்லி போராண்டி இருக்கும்டா. ஏன்னா இத போட்டுட்டு அவளுக்கு இருக்க அழகு கெடுத்துக்கிறதால அது புரியுதா புரியலையா? இல்லனே, நானும் இந்த ட்ரெஸ் எந்த ஆங்கிலையாவது அழகா இருக்கும்னு பாக்கேன். துணி கூட நல்லனே, ஒற்று அடிக்கிறதுக்கு ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. இதையும் ஒரு அழகு நினைச்சு போடுறாளுங்களே, அவளுக்கு மூளை எந்த அளவுக்கு வேலை செய்யுது? இல்லனே, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போறப்ப நான் பாப்பேன், முன்னாடி பின்னாடி பாப்பேன். அவளுக்கு என்ன நினைச்சுக்கிறாளுங்க, நான் சொல்லி விட்டுட்டு பாக்குறேன்னு. எந்த ஆங்கிள் இந்த ட்ரெஸ் இவளுக்கு நல்லா இருக்குன்னு நான் பாப்பேன். அப்படி அப்படிதான் பாத்துருக்க? சத்தியமா நான் அப்படிதானே பாப்பேன். அவளுக்கு ஏதோ அவ்வளவு அழகின்னு நான் பார்த்தேன்னு நினைச்சு ஓ அப்படின்னு பாருங்க. நீ வேடிக்கை பார்த்ததா எப்படி சொல்லியிருக்காங்க பாரு. ஆமாண்ணே, இங்க பாரு இந்த பொம்மை உட்கார்ந்து இருக்குது, எந்த பொசிஷன்ல நல்லா இருக்கானே. வாடா, கடுப்பா வருதுண்ணே. ஏன் உன் ஆளுக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கறது ஓடட்டு அடிச்சு விடுவேன். டேய், இதை போட்டு போறவங்க தாண்டா நிறைய செல்ஃபில எடுக்கானுங்க. அப்படி இல்ல, வேற்று கிரகத்துல ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு நினைச்சுதான் எடுப்பானுங்க. நம்ம ஒரு புள்ளியில தாவாணி சேலை கட்டிட்டு போவேன், ஒருத்தன் பக்கத்துல போய் நிப்பான், இல்ல ஒரு போட்டோ எடுக்க முடியுமா? நிலையில கூட மிதிக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும் இது நம்ம நாட்டு பொண்ணுன்னு, அங்கெல்லாம் போய் செல்ஃபி எல்லாம் கேட்க மாட்டாங்கல்ல. ஆனாலும் 4 பக்கம் தையல் தச்சு வச்சிருக்காமே. இது என்னது? இல்ல 8500 ரூபானே. ஷாப்காரன் வாழ்றான். வா வா வா. இன்னைக்கு என்ன அவருக்கு ஒரே சிரிப்பா இருக்குது. அவன் இந்த பொம்மைகளை பார்த்தாமே சிரிக்கான். அட வேட்டுக்கு வந்து கலக்க பொழுக்கு அப்படின்னு பாக்கான். அவன் பார்க்கட்டாலும் நீ பார்க்க வச்சுக்க பிள்ளை கொண்டால. என்கிட்ட இருக்கட்டும். தங்க புள்ள அங்க பாரு, அப்போ பாரு, அப்பா பாரு. அவரு ஃபுல்லா வேடிக்கை தான் பாப்பாரு. அவன் எங்கேயோ பார்த்து சிரிக்காமல, அந்த ஏத்தால கவி நிக்காமல, அதுக்குதான் இருக்கும். இவனுக்கு நம்ம வீட்டு ஆட்கள் நல்லா தெரியுதுன்னு, அதான் பார்த்தாலே தெரியுது. அவன் பார்த்து பார்த்து சிரிக்கிறத பாரு. டேய் சாருன்னு இப்ப பாருன்னு. கிங்ஸ்லனே, கிங்ஸ்லனே. தெரிஞ்சு உனக்கப்போ நம்ம அப்பா பேர் எல்லாம் கூப்பிடுதாவ, அப்ப எல்லாம் தெரியாதானே சரி அவனுக்கு இருக்குது பாரு. அப்ப நாட்டுமே இங்க பாரு, இங்க பாரு. என்னே என் முடிதாமே ஹைலைட். அப்படியே அண்ணே, உங்க அப்பா கருப்பு சிங்கத்துக்கு அப்படிதான் இருக்குது. நான் அந்த ஊமைய அவனுக்கு அப்படிதான் இருக்கு. பரம்பரனே பரம்பரை. இங்க பாரு, தங்க அங்க பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. கவிதை பத்தாண்டு சிரிக்கான். உங்க கவிதை பண்ணிக்கணுமா? அவங்கிட்ட சேரக்கூடாது. ஆமா, நீ அப்பா கிட்ட மட்டும் தான் இருக்கணும். தங்க பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. அங்க இது மாதிரி நிறைய பொம்மை இருக்கு, அங்க கொண்டு காட்டு ஓடியா. தங்கப்பல வாடா, என் சிங்க குட்டி, வாடா வாடா வாடா. அந்த நிறைய பொம்மை இருக்கு பாப்போம். ஏன்னு இசை சைஸ் கொஞ்சம் கூட இல்ல. அவன் பெக்கும் போதே மனசுல வச்சுக்கிட்டே பெற்றுப்பான்டா. அந்த மாதிரி மட்டும் இருக்கணும்னு. ஆமாண்ணே, எந்த ஆங்கில பார்த்தாலும் அவன் சைஸ் தெரிய மாட்டேங்குது. தங்கப்புல இங்க பாரு, அப்பா பாரு, அப்பா பாருமா. அவன் யாரையா பார்த்து சிரிக்கான். என்ன மொத்தங்க சொல்லுமா? இந்த இருக்காங்களே உங்க வைஃப், வில்லேஜ் மம்மி. இந்த வில்லேஜ் மம்மி கிட்ட சொல்லி வைங்க, ஓயாம புருஷ வீட்டுக்கு போ, புருஷ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டே இருக்க கூடாது. எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்பதான் போவேன். உன் மாமியார் இல்ல, அந்த சட்டை கட்டக்கு நீங்க வந்திருக்க அப்படிதானே? புரிஞ்சா சரிதான். என் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ற ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு ஜீவன் என் மாமியார். பாவ், என் மாமியார் கொஞ்ச நாளைக்கு நாங்க அடை வச்சிருக்கோம். ஏன்டி அந்த வீட்டுல வச்சுட்டு வந்தீல, அவளுக்கு எதுவும் ஆயிராது? கை வைக்க மாட்டானுங்க. ஏன்னா இன்னும் பத்திரம் அவனுக்கு கையில போகல. இப்ப எங்க அத்தை அவங்களுக்கு முட்டை விடுற, தங்க முட்டை விடுற வார்த்தை அவ்வளவு வயசுல கொல்ல மாட்டானுங்க. இருந்தாலும் நீ நாங்க பார்த்து கொஞ்சம் சுதானமா இரு. ஐ டோன்ட் கேர்ப்பா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்கப்பா. இந்த பேச்சு கொண்டு குறைச்சல இல்ல, இந்த வாய் மட்டும் இல்லையோ. ஒரே ஒரு பிள்ளை, தங்க பிள்ளை, கட்டி பிள்ளைன்னு எப்படி எல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்திய. தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் அடிச்சு வளர்த்துக்கணும் பாத்துக்க. எப்போ வில்லேஜ் மம்மி கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. அவ கடக்கா நீ சொல்லு தங்க. அப்படி சொல்லுங்கப்பா. அப்பா அப்பாதான், இந்த அம்மா மாதிரியே விளங்காதது. ஆமாமா விளங்காதுதான். அப்பா பாரு, இந்த பொம்பளை பிள்ளைல கெடுக்கதே இந்த அம்மா மாதிரிதான்ப்பா. என் பிள்ளை எவ்வளவு அறிவா பேசுது. ஆமாப்பா, நான் அறிவாதான்ப்பா பேசுவேன். இவளை கெடுக்கதே இந்த மனுஷன் தான். இப்ப நான் சொல்ல செய்தானே, இந்த பொம்பளை பிள்ளைல கெடுக்கது இல்ல, எல்லா பொம்பளை பிள்ளையும் கெடுக்கதே இந்த அம்மா மாதிரிதான்ப்பா. என் மனசுல கதல சொல்லிட்டு தெரியுமா? நான் எப்பவும் கரெக்ட் தான்ப்பா சொல்லுவேன். பொம்பளை பிள்ளை வளரும் போது இந்த பாரு, பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும். ஏன் ஆம்பளை பிள்ளை சொல்ல வேண்டியதுன்னு அது எங்கிட்ட தான் சொல்லாவேன். கொஞ்சம் வயசுக்கு வந்தனா இனி வீட்டை விட்டு போகப்படாது, நீ வயசுக்கு வந்துட்ட பொம்பளை பிள்ளை, இப்படியே சொல்ல வேண்டியது. இதை யாராவது ஆம்பளை பையன்கிட்ட சொல்லவலப்பா? கரெக்டா சொன்னமா? நான் புத்திசாலிப்பா, உங்க பிள்ளை, நான் கரெக்டா தான் சொல்லுவேன். அப்புறம் புருஷ வீட்டுக்கு போற பிள்ளை எல்லாத்தையும் கத்துக்கங்க வேண்டியது. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போனா
அவ இவனால உங்க அம்மா வீட்டுல என்னத்தான் படிச்சது அதே மண்டையில கொட்ட வேண்டியது. இந்த நேர பொழப்புக்கு ஆம்பளை பெண்ணாவே பிறந்திருக்கலாம். ஆமா, இப்ப அவ மாமியார் இவளை வேலை செய்ய சொல்லிட்டு தான் மறு சொல்லி பாக்குது. உனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி உனக்கு யாருக்கும் கிடைக்காதுமா. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் என் புருஷன் வில்ல ரூபத்துல இருக்காரு. பாரு, புருஷன் அப்படி சொல்லக்கூடாது. எப்போ என்னமோ அம்மா உங்களை திட்டினதே இல்லையாங்க? ஐயோ, தூக்கி போட்டு மிதிப்பா. மவளுக்கு தான் இந்த அட்வைஸ் எல்லாம் அவியே எதனாலும் பண்ணலாம். பத்தியப்பா எப்படி புருஷனா சொல்லக்கூடாதான். அவிய என்ன பத்தி என்னெல்லாம் சொன்னாவ. ஏமா நீ அது கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதானே. அப்பான்னு கொஞ்சம் பாசம் இருக்கு, மரியாதை இருக்கு, கெடுத்துட சொல்லிவிட்டேன். இப்படி ஏட்டிக்கு பட்டியாவே பேசிட்டி. முன்னாடியாவது கொஞ்சமாவது மனுஷங்களுக்கு பயந்தா. இப்ப இசை கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுவும் கிடையாது வாக்கிட்ட. அந்த பிள்ளை ஒண்ணு சொல்லாத, அது இவ இல்லாம எதுவே செய்யாது. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இவ்வளவு வாய் முத கிடையாது வாக்கிட்ட. அதான் கொஞ்சம் உண்மையை பேசிட்டா போதும். நீ அவ கூட சேர்ந்தனால கெட்டு போயிட்ட, இவ கூட சேர்ந்தனால இப்படி ஆயிட்ட, அங்க போனதுனால இப்படி ஆயிட்டுன்னு உடனே அந்த அறிவை அப்படியே மங்க வைக்க வேண்டியது. சரிடி, எப்ப மாமியார் வீட்டுக்கு போற? காலுக்கு பக்கத்துல இருக்கிய, பாத்துக்கிடுங்க. போவா, நீ சும்மா இரு. அப்படி சொல்லுங்கப்பா. திருமண வாழ்க்கை டோட்டல் வேஸ்ட், எனக்கு அதில் இனிமேல் இல்லை டேஸ்ட். ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா வீடு, எண்டெண்டு முச்சாகம் சந்தோஷம் தளவும் வீடு எங்க அப்பா வீடு. பாத்தியெல்லாம் என்ன பாட்டு படிக்கானே. போவாமா, சும்மா இரு. இதே முன்னாடி வந்து அந்த இசைப்பிள்ள கூப்பிட வந்திருக்கோம். இப்ப அந்த பிள்ளை மனசு சரியில்லை, எல்லாம் நேத்துக்குமே இவங்க கிடப்பா. அப்படி சொல்லுங்கப்பா. இந்த உலகத்துல ஒரு நல்ல மனுஷனுக்கு என்னெல்லாம் தெரியுமாப்பா ஆசீர்வாதம்? நல்ல அம்மா அப்பா, நல்ல புருஷன், நல்ல மாமியாரு, நல்ல தோழி. எனக்கு எல்லாமே சரியாத்தான் அமைஞ்சது. சரி, என் புருஷன்னா அப்பப்ப இழுத்து பிடிக்காருமே. எப்படி சொன்னா தெரியுமா அடிச்சு விடுவேனே. அதான் அடிக்கலையே. அடிக்க வந்தாவல்ல பிறவென்ன அதவாதி அன்னை மாதிரிலாம் இருக்கவன்னு தெரிஞ்சேன்னு அடிக்க வந்தாவல்ல. அது எப்படி அடிப்பாவுமா? ஜபாக்கா வெள்ளி மாதிரி நின்ன, அதனாலதான் எனக்கு அடி விழல. ஆனா அவளுக்கு இருக்க தைரியம் எப்படி உனக்கு இல்ல? அது ரத்தத்திலே ஊறணும், எல்லாருக்கும் எல்லாம் வந்துராது. என் புள்ள என்ன அறிவா பேசுதுமா. பாத்தியாட்டி எவ்வளவு அறிவா பேசுறா பாரு. இனி போதும், அவளை கெடுக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆளு போதும். ஒழுங்கா அடிச்சு பத்தி வீட்டுக்கு அனுப்ப பாருங்க. எப்போ இந்த வில்லேஜ் மம்மியை சத்தம் கட்டாம இருக்க சொல்லுங்க. இருக்க ஒரு ஓட்டு வீடு, அதை எழுதி வாங்கிட்டு அனுப்பி விட்டுறேன் பாத்துடுங்க. எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் போவேன். எப்ப தோணும்? எனக்கு இப்ப சூடா பச்சி சாப்பிடணும் போல இருக்கு, அதனால எனக்கு பச்சி போட்டுத்தா. பச்சி போட்டு கொடுக்கணுமா? அதான் புள்ள கேட்கல. ஏமோ அப்படியே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டுருமே. ஏமோ இங்க பார், வாழைக்காய் பச்சி, உருளைக்கிழங்கு பச்சி, முட்டை பச்சி, இதெல்லாம் கரெக்டா போட்டு வச்சிருமே. எல்லாத்தையும் ஒரு 6 வச்சா போதும், ரொம்ப வச்சிடாத. அது வயிறா என்ன டீ? எப்பா இந்த வில்லேஜ் மம்மி சும்மா இருக்க சொல்லுங்கப்பா. புள்ள திங்கதை ஏண்டி கண்ணு வைக்க? ஏற்கனவே ஊதி போயிருக்கா, இன்னும் ஊத இருக்கா? எல்லாரும் பணக்கார வீட்டுல வாக்கப்பட்டிருக்கா, விதவிதமா திம்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய. நம்ம வீட்டுல குடிச்ச கஞ்சளவு கூட அங்க போய் நான் ஒழுங்கா தீவனம் திங்கல. பணக்கார அப்படிங்க. இங்க இருக்கும் போது 3 வேளை எப்படிலாம் பசிக்கும் தெரியுமா ஐயா? ஐயா காலைல 7 மணிக்கெல்லாம் ஒரு 2 கஞ்சி குடிப்பேன் ஐயா. அங்க அவியக்கா காலையில 10 மணில இருந்து தாங்குவவன். எட்டி சாப்பிடவா எட்டி சாப்பிடவான் வாயிலே வாங்க மாட்டேனே. ஈலக்கா எப்படி அடிச்சுவான்னு தெரிஞ்சுதான் 2 இட்லி திம்பேன் தெரியுமாமே. அங்க இந்த புள்ளையெல்லாம் தாங்கினதுக்கு அப்புறம் நீ திங்க, அதையும் திங்க முடியலமே. அது என்னமோ தெரியலமே, அங்க எனக்கு எதுவுமே திங்கவே முடியலமே. இந்த பார், இங்க வந்தேன், மனசுல எவ்வளவு பாரம் இருந்தாலும் ஒரு சட்டி கஞ்சி குடிச்சனா குடிக்கலையா? உன் மனசுல உள்ள பாரமா இருந்த மாதிரி தெரியலையே, அது ஒரு வாரமா இருக்கு. இப்போ இந்த வில்லேஜ் மம்பியை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்கப்பா. புள்ள கேட்டல, அந்த பச்சைலாம் போட்டு கொடு. அதெல்லாம் போட்டு கொடுத்தா எங்க இருந்து கிளம்ப மாட்டா மம்மி. வில்லேஜ் கண்ட்ரி மம்மி புள்ள வந்திருக்கால, ஆசாசி விருந்து வைப்போன்னு. புருஷனோட வந்தா விருந்து வைப்போ, ஒத்தியால வந்திருக்க. புருஷன் அடிச்சு பத்தினா நான் எதுக்கு இங்க வர போறேன்? அத்தி இந்த அம்மா மாதிரிலாம் திருத்தவே முடியாது. இப்பவும் பாரு, அந்த மனுஷன் நான் அடிச்சு துரத்திருக்கேன்னு சொல்லுவேன், இப்பவும் புருஷன் வரலையா? எங்க இருந்து மிதி மிதிக்கிறதுக்கான்னு கேட்கேன். வா ஒத்தி போ, பச்சைமா இதான் வாங்கிட்டு போ. எடி போய் கடைக்கு போயிட்டு வரியா? எந்த கடைக்கு? அண்ணாச்சி கடைக்கா? ஆமாடி, அங்க ஒரு 35 ரூபா நிக்குது. அவர்கிட்ட ஒரு பச்சை மாவு பாக்கெட் ஒன்று வாங்கிக்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வீட்டுல கடந்துச்சு, 4 முட்டை மட்டும் வாங்கு. இம்மா 6 முட்டை பஸ்லாம கேட்டேன். ஏற்கனவே வீட்டுல 2 முட்டை இருக்குடி, போய் 4 முட்டை மட்டும் வாங்கிட்டு வா போ. இம்மோ அப்படியே ஒரு குச்சி முட்டை வாங்கிக்கிட்டா. வாங்கிக்க போ. இம்மோ அப்படியே ஒரு 2 பழ முட்டை ஒன்று வாங்கிக்கிட்டா. உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கிட்டி போ. சரி இம்மா, மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருமே, நான் வாங்கிட்டு சீக்கிரம் வந்துருவேன். இம்மா டீ மட்டும் போட்டு வச்சிருவியாமே. சரி டீ போ. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அந்த புள்ள அந்த அன்னைக்கு ஒரு நல்லதை செஞ்சு கொடுக்க மாட்டேன். ஏங்க அந்த வீட்டாளுக்க கொடுமை படுத்தது, நம்ம புள்ள நம்ம வீட்டுல இருந்தா மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான்னா அது இதுன்னு செஞ்சு பிறகு கொடுக்கலாம். இவங்க கொழுப்படுத்தின ஓடி வந்திருக்கா. இங்க பாருங்க, அவர் இன்னும் மூத்தருங்க வரல. அவ மாமியார் இருந்து இந்த தேடி வந்திருக்கோம். வீட்டுல இப்ப பொறுப்பான ஆட்கள் இல்ல, அதனாலதான் ஒரு ஆட்கள் தேடி வரல. தெரியுதுல்ல, அங்க சூழ்நிலை சரியில்லை. அது வரைக்கும் புள்ள இருக்கட்டும் விடு. இப்பெல்லாம் பேசாதீங்க. நமக்கு தான் நல்லது பொழுதுக்கு ஆள் கிடையாது. நம்ம பிள்ளைக்கு அப்படி இல்ல, அவளுக்கு எல்லாரும் இருக்காங்க. நல்லா இருக்கும் போது கூட இருந்துட்டு அந்த புள்ள இப்படி கஷ்டப்படும் போது இவ பாட்டுக்கு இங்க வந்துட்டானா அந்த இசைப்புல மனசு எவ்வளவு வேதனைப்படும். என்னடி சொல்லுத? ஏங்க
அந்த இசை புள்ளைய வச்சுதான் நம்ம புள்ளையே அங்க போச்சுது. என்னைக்கும் நன்றி மறக்க கூடாது. அந்த புள்ள எப்படி நம்ம கிட்ட இருந்து பொண்ணை வாங்கிட்டு போச்சுதே. சொல்லுச்சுல, உங்க புள்ள ஒரு நாளும் கண் கலங்க மாட்டா, அதுக்கு நான் பொறுப்புன்னு இப்படி வந்து கூட்டு போச்சுதே. இதே வேற நம்ம ஊர்ல எவ்வளவு புள்ளைகள் இருக்குது, எவ்வளவு அழகான புள்ளைகள் இருக்குது. அந்த புள்ளைகளுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு தானே நம்ம பிள்ளைக்கு கிடைச்சதே. இப்போ அந்த புள்ள உடஞ்சு போயிருக்கும் போது இவ பாட்டுக்கு இங்க வந்துட்டானா? இவங்க வந்தானா அது ஏதாவது காரணம் இருக்கும். இவ்வளவு லேசுப்பட்டவ கிடையாது. ஏதாவது காரணத்தோட தான் விட்டுட்டு வந்திருப்பா. என்ன சொல்றீங்க? அவளை ரெண்டு எப்பவும் ஒட்டிட்டு தானே கிடக்காளுவ. அவளையும் விட்டுட்டு இவன் வந்திருக்கானா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சும்மாலாம் என் புள்ள வரமாட்டா. அப்படி நன்றி கட்டவெல்லாம் என் புள்ள கிடையாது. என் புள்ள வந்திருக்கானா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். வீடு அவ பாட்டிக்கு இருந்துட்டு போறா, நீ ஒன்னும் சொல்லாத. திருமண வாழ்க்கை டோட்டல் வேஸ்ட், எனக்கு இனிமேல் அதில் இல்லை டேஸ்ட். ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா வீடு, சந்தோஷம் உற்சாகம் தங்கும் இடம் அல்லவா. ஆத்தி இல்லை, ஆத்தி பைய உள்ள இங்கதான் நின்றுருக்கு. நான் வேற எக்கு தப்பான பாட்டு இல்ல, நல்ல பாட்டு தான். திருமண வாழ்க்கை டோட்டல் வேஸ்ட், எனக்கு இனிமேல் அதில் இல்லை டேஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா வீடு, சந்தோஷம் உற்சாகம் தங்கும் இடம் அல்லவா. பஜ்ஜி பஜ்ஜி போண்டா போண்டா. பாடா வில்லைங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்ப்பா. அப்பா வீட்டுக்கு வந்தாலே ஒரு பாதுகாப்பு தான். நான் இப்போதான் ஒரு பெண்ணாக உணர்கிறேன். என்னம்மா என்ன இப்போ வந்த? நான் ரொம்ப சௌரியமா இருக்கேன் அண்ணாச்சி. ஏதோ என்ன 100 கிலோமீட்டர் தள்ளி கட்டி கொடுத்த மாதிரியே கேக்கிய. இந்த ஊர்ல தானே வாக்கப்பட்டிருக்கேன். இல்ல பார்க்க முடியாதான் கேட்டேம்மா. ஆத்தி அண்ணாச்சி, எங்க அம்மா 35 ரூபா விட்டுருக்காங்களாம்ல? ஆமாமா. 4 முட்டை, பச்சை மாவு பாக்கெட், அப்புறம் என்னமோ சொன்னாவல. அத்தி குச்சி முட்டாய் கட்ட சிரிப்பாவளோ. அண்ணே, எங்கிட்ட பக்கத்து பிள்ளைக்கு ஒரு குச்சி முட்டாயோ இழந்த புள்ள முட்டாயும் வேணும்னே, அதையும் கொடுத்துருங்க. ஏமா உனக்கும் குச்சி மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும்ல? இந்த அண்ணாச்சிக்கு இதே வேலையா போச்சு. நேரங்காலம் தெரியாம பக்கத்து பிள்ளைக்கு தானே வேணும். ஒரு குச்சி முட்டாயும் இழந்த புள்ள முட்டாயும். ஏமா உனக்கு பிடிச்ச அப்பளப்பு மிட்டாய் இருக்கு வேணுமாமா? அண்ணாச்சிலாம் ரொம்ப சோதிக்காத. இப்ப வேண்டாம் அண்ணாச்சி, இருக்கதை மட்டும் கொடுங்க. 4 முட்டை போதுமா? சோதிக்காதீங்க அண்ணாச்சி, சோதிக்காதீங்க, சீக்கிரம் கொடுங்க அண்ணாச்சி. ஒரு பச்சி போட்டு திங்கிறதுக்குள்ள படாத பாடா உங்களுக்கு. சீக்கிரம் வாங்கிட்டு ஓடினுண்டா. இந்தாமா. ஆத்தி ஓட்டத்தை புடிச்சிருவோம். வரேன் அண்ணாச்சி. மாமியார் வீட்டுக்கு போமா? இப்பதானே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த அன்னைக்கே மாமியார் வீட்டுக்கு அனுப்புவேன். என்ன பாசம் இந்த ஊர்க்காரங்களுக்கு. எப்ப புருஷன் வீட்டுக்கு எப்ப புருஷன் வீட்டுக்குன்னு வந்து 10 நிமிஷம் ஆகல. போதும் போதும், அக்கறை இருந்ததெல்லாம். இன்னைக்கு பச்சி போட்டு சாப்பிடுறோம். டீயும் பச்சி வச்சு தின்னமுன்னா அந்த காம்பினேஷனுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லப்பா. ஒரு கிளாஸ் குடிக்க வேண்டிய டீ 10 கிளாஸ் உள்ள போவோம். சும்மா ஏறும்ல. அப்படியே கொஞ்சம் வாழைக்காய் பச்சி, அப்படியே கொஞ்சம் உருளைக்கிழங்கு பச்சி, எங்க அம்மி அப்படியே ஒரு தேங்காய் சட்னி ஒன்று வைக்க சொல்லிடணும். அப்பத்தான் தெவிட்டாம உள்ள போவோம். அந்த டீயும் குடிச்சுக்கிட்டு அந்த சட்னியில் அப்படியே முக்கி தின்னோம்னா எப்போ கொண்டா கொண்டான்னு கேட்குமே. இப்ப பார்த்து ஒரு மலை தூரல் தூரக்கூடாதா? எப்படி இருக்கும் சும்மா எவ்வளோ தாறுமாறா இருக்குமே. உண்மையிலே இந்த பச்சைக்கும் டீக்கும் அப்படி ஒரு காம்பினேஷன். அப்படியே ஒரு புதினா சட்னி வச்சுட்டோம்னா போதும், அடுப்பங்கள்ல இருந்துவேன் நாளா. தீடி யாரு? ஏ ராணி எப்படி இருக்க? நீ கண்ணன் தானே? ஆமா பிள்ளை, எப்படி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ல. நீ எப்போ வந்த ஊருக்கு? நீ ஏதோ மெட்ராஸ்ல இருக்கேன்னு சொன்னாவே, எப்போ வந்த? நான் வந்து 2-3 நாள் ஆயிட்டு. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் இந்த ராணி பிள்ளை எங்கன்னு. அவ நம்ம உள்ளூர்ல அந்த கிங்சன் குடும்பத்துக்கு தான் வாக்கப்பட்டு போயிருக்கான்னு சொன்னாவ. அது ஏமல கேட்காத ஒரு பெரிய சோக கதல. கல்யாணம் என்ன போறல, தூக்கிட்டு போயிட்டாவல. ஏன் தெருல உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தியோ? ஆமால, எப்படி உனக்கு தெரியும்? நீ 24 நாள் அங்கதானே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்த. எனக்கு தெரியும், எனக்கா ஒரு நாள் உன்னை பொம்மை நினைச்சு தூக்கிட்டு போவாவன்னு. அதுக்கட்டும், நீ மெட்ராஸ்ல வேலை பார்க்க? ஆமாட்டி, துணி கடையில மேனேஜரு. அப்பா, துணி கடையில வேலை பார்க்கியா? சம்பளம் இல்ல? அது இருக்கும், ஒரு 10-15 கிட்ட கிடைக்கும். சரி, உங்க அம்மா இப்ப பார்க்க வந்தியா? ஆமா. நீ நம்ம கூட படிச்ச பையெல்லாம் பாத்தியா? யாருமே பார்க்கல. இல்ல நம்ம ஒரு பிரீத்தி இருக்கால, பிரீத்தி என் கூட இசி கூட விளையாடுவாளே வீடு கட்டி. ஆமா. இல்ல அவளையும் மெட்ராஸ் தான் கட்டி கொடுத்துருக்காவலாம். அப்படியா? பிரித்தி பிள்ளை அங்கதான் இருக்குதா? ஆமா. இல்ல அந்த மணி பையன் இருக்காம்ல? ஆமா. அவன் நம்ம பக்கத்துல கோகிலமணி இல்ல, அவளை கல்யாணம் பண்ணிருக்கான். அப்ப எல்லா பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு சொல்லி. இல்ல அந்த கவின் பையனுக்கு இன்னும் கல்யாணம் முடியல. ஆமா, கவின் உன் குழந்தை தானே? என் புருஷனுக்கு தம்பி. கவின் இப்ப எப்படி இருக்கான்? நீ எட்டாத அளவுக்கு இருக்கான். ஆமா, அவன் இப்ப முத 10 மாதிரிலாம் இருக்க மாட்டான்ல. பயங்கர
சரி இசை பிள்ளை உனக்கு தெரியாதாங்க? கேள்விப்பட்டேன், அந்த பிள்ளைய நானும் பார்க்கல. அப்படியா? வீட்டுல தான் இருந்தா. சரில, நான் போய் பச்சி போட்டு சாப்பிட எங்க வீட்டுக்கு வரியா? ஆத்தி, இந்த வில்லன் கூட இருந்ததை மறந்துட்டேனே. உள்ளூர் பையகிட்ட பேசுறதுக்கு கூட பயந்து பயந்து பேச வேண்டியிருக்கு. ஒரு நேரத்துல இவரு கூட நாங்க வீடு கட்டி லாண்டோம். இப்ப அந்த பையனை பார்த்தா பேசக்கூடாதான். நீ போயிட்டு வாழ. நான் உங்க வீட்டுக்கு வரட்டா? ஆத்திவ கண்டு தண்டை வாக்கிடுவார. நல்ல பையன். வீணா போய் சேர்ந்துருப்பா. நீ வீட்டை பார்க்க போடா. நீ வீட்டுக்கு போ. நான் பச்சி சுட போறேன்ல. நான் இப்பதான் நேத்து பெரியம்மா கேட்டேன். என்ன உன இந்த பெரியமாங்கிட்ட மோதியும் சொல்லியிருக்க மாட்டேன். பெரியம்மா கிட்ட கேட்டேன், ராணி எங்க பெரியம்மா இருக்கான்னு. அத சொன்னாவ. ஒரு பார்க்க வரலான்னு நினைச்சேன். வேண்டாம்ல, வந்துடாதல ஆத்தி. வில்லமா பாத்துட்டு இருக்குமே. சரியில்லை, போயிட்டு வரமுல. சரி, உன் புருஷன் யாரு? ஆத்தி, இவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்க. ஓடிடுவா. அத்தி தோற இவர் நிக்கத நான் கவனிக்கலைய. வந்த வழி பார்த்து போயிருவான். நில்லு. அத்தி, இவன் என்னதை நான் கவனிக்கல. இவன் ரவுடி போயிலாச்ச. ஐயோ, என்ன? அது யாரு? எங்க பக்கத்து வீட்டு பிள்ளை. இதுக்கப்புறம் பேசத பார்த்தேன்னு வச்சுக்க. இல்ல, நான் மெட்ராஸ்க்கு போறேன் சார். ஐயோ, அம்மா, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏய், அடிக்க கூடாதா? வலிக்குது. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. உன்னெல்லாம் கொல்லணும். நான் இந்த இருப்ப சரியா பண்றேன். அவனை மயக்கி வீட்டுக்குள்ள வையினா அவனை அவுத்தா விட்டுருக்க. இப்ப அவன் எங்க போனானே தெரியல. உன் மயக்கத்துல அவன் இங்கேயே சுத்தி சுத்தி வரணும். அதை வச்சுதான் நான் அவன்கிட்ட கைத்து வாங்கணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? நீ என்னன்னா அவன் இப்ப எங்க போயிருக்கானே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப எதுக்கு நீங்க இருக்க? அந்த காட்டுவாசி பையன், அந்த முரட்டு பையன், அவனை கூட உடனே மயக்க முடியல. இங்க பார், கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யலன்னு வச்சுக்க, நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். படிச்ச பொம்பளை மாதிரி இருக்கா? எங்க அடிப்பான்னு பாத்தியோ? நானும் தர லோக்கலே இறங்கி அடிச்சு வாத்தி கொட்டுனே செத்துறேன். இங்க பாருங்க, அவரு பொண்ணை பத்தி மயங்குற மாதிரி தெரியல. அவன் மயங்க மாட்டான், அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் வம்சம் அப்படி. அவன் மயங்கலாம் வேண்டாம். உன் பக்கத்துல நின்னா போதும், அதை நாங்க மாத்திக்கிடுவோம். அது எப்படிமா முடியும்? அதை நாங்க பாத்துக்கிடுவோம். இவ்வளவு நாள் அதை நாங்க பண்ணணும். அவன் உன் பக்கத்துல நின்னாலே போதும். மிச்சத்தை தலையெழுத்த மாத்துறது எங்க பொறுப்பு. இங்க பாரு, இனி அவனை எங்கேயாவது போக விட்ட நீ உயிரோட எங்கேயாவது போக முடியாது. அவர் என்ன ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவன் சும்மாலாம் இந்த ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அவன் ஏறெடுத்து பார்க்குற மாதிரி நீ காட்ட வேண்டியதை காட்டு. அம்மா, இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஏய், அப்படிதானே அக்ரிமெண்ட்ல கைத்து போட்டு கொடுத்துருக்க. இங்க பார், ஆம்பளைங்களுக்கு எதை காட்டணும் அதை காட்டினாதான் மயங்குவானுங்க. நீ இப்படி மூடிக்கிட்டு அலைஞ்சனா அவனை மயக்கிற மாதிரி கொஞ்சம் இரு. இல்லம்மா, நான் பேசிலாம் பார்த்தேன். ஏன் நைட்டு கூட அவர் கூட ரூம்ல இருந்தேன். அவர் என்ன ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லை. அப்போ உனக்கு சாமர்த்தியம் பத்தாதே. இன்னும் ஒரு நாள் தான் டைம். அதுக்குள்ள நீ அவனை மாத்தல. அம்மா, அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாருமா. சரி, உனக்காக கடைசி ஒரு வாய்ப்பு. நான் கொடுக்குற ட்ரெஸ் நீ போட்டுட்டு அவன் முன்னாடி போய் நில்லு. அப்ப பாரு, மயங்காதவனு மயங்குவான். அப்படி மயங்குற நேரம் நீ ஒன்னே கொடுத்தாலும் பரவாயில்ல. அதுக்கு நஷ்டம் நாங்க என்ன கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும். பயப்படாத. அப்படியே நீ ஒன்னு அவன் கொடுத்தாலும் ஒன்னு அவனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். பயப்படாத. நிஜமாவா? ஆமா, ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாவது தப்பு தான் நடந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். நீ பயப்படாத. ஐயோ, இதெல்லாம் வேண்டாமா? நீங்க கல்யாணம் தானே பண்ண சொன்னீங்க. சொல்லுங்க, கேட்க மாட்டேன். அம்மா, அடிக்காதீங்கம்மா. அம்மா, அடிக்காதீங்கம்மா. என்ன மைனி? அது ஒண்ணு இல்ல மைனி. இல்ல, அது இந்த வேலைக்கரப்புல தானே. எதுக்காக அந்த பிள்ளை போட்டு அடிச்சுட்டு அடிக்கிய? அது வேற இல்ல மைனி. சாரும் ரொம்ப போய் க்ளீன் பண்றேன்னு சொல்லிட்டு போனா அவன் ரூம்ல இருந்து மோதிரம் செயின் எல்லாம் கலந்து வச்சிருக்கா. என்ன சொல்றீங்க? மோதிரம் செயின் எல்லாம் கலந்து கொண்டு வச்சிருக்கா. அதான் இப்படிலாம் பண்ண கூடாது. சும்மா கம்பு வச்சு மாட்டிட்டு இருந்தேன். அதை எப்படி நம்ம அடிக்க முடியும்? அப்படியா? அவ என் வீட்டு மருமக, அவளை நீ அடிக்கிறதா? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சுட்டு போல. நான் ஞானத்துல பொண்டாட்டி போக்கியமே இல்ல. சரி சரி, விடுங்க. செயின் மோதிரம் தானே. ஆமாமா, இருந்தாலும் இன்னைக்கு இது நினைச்சு விட முடியாதுல்ல. நாளைக்கு வேற ஏதாவது கலவாண்டுட்டானா? சரி மைனி, சாருன்னு எங்க போறேன்னு சொல்லிட்டு போனானா? அவன் எங்க போனா எனக்கு என்ன? என்கிட்ட சொல்லிட்டா போவா? இல்ல, புள்ள வெளியில போனானே, ஆளையே காணுமே, அதான் கேட்டேன். நம்ம தானே மைனி பொறுப்பா பாக்கணும். நம்ம வீட்டு புள்ள இவ்வளவு நாள் எப்படி இருந்துட்டான்? நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம புள்ள நல்லா இருக்கணும் பத்தியில. மைனி, அவனுக்கு ஒரு பொண்ணு பாத்துருமா மைனி? பொண்ணு பார்த்தா அப்ப பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். திருந்திருவாம்ல? அவன் திருந்தவே மாட்டான், திருந்தவே மாட்டான். சரிங்க மைனி, எனக்கு சின்ன வேலை இருக்குது, நான் வரேன். மைனி, நீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்படியே சாரோனி எங்க இருக்கான்னு கேட்டுட்டியனா? ஆமா, என் அசிஸ்டன்ட் ராணி எங்க? அவ ஏதோ ஒரு நாள் லீவு கேட்டிருக்கலாமே உங்ககிட்ட. ஆமாமா, நான் மறந்தே போச்சு. அவ இல்லாம கையும் உடம்புக்கு காலும் உடம்புக்கு.
சரண் எங்க இருக்கான்னு கேட்டு நான் இப்ப போன் அடிக்க மைனி உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரி சரி. யார் மருமகளை யார் அடிக்கிறதே? ரொம்ப அடிச்சுட்டாடா. இல்லத்த பரவாயில்லத்த விடுங்கத்த. அதே அடிக்கும் போதே கத்துனாதான் பயத்துல கொஞ்சம் குறையடிப்பாங்கன்னு கத்துனேன். ஒண்ணு இல்லத்த, நான் பாத்துக்கிட்டேன். எவ்வளவு கொடூரமானவங்களா இருந்திருக்காங்க பாருமா. இது தெரியாம இவங்கள போய் நான் நல்லவங்க நினைச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருந்திருக்கேன். அத்தை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கேட்டேன். பாருங்கத்த, ஏதானாலும் பரவாயில்லையா? எவ்வளவு மோசமா போன நடத்திருக்காங்க பாருங்கத்த. இப்ப போதாத்த அவன் எந்த தப்பும் பண்ணல, பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. நாளைகள் அவன் தானா செய்யறதா நினைச்சு அதை பண்ணிருக்கான். என் புள்ளைய நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அது சரி, ராணி தான் வரலையா? இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. அந்த பாதி எங்க வரேன்னு சொன்னா. தொலைக்கு தந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒதுங்கிக்க சொல்லு. அப்பதான் அவ அருமை அவனுக்கு தெரியும். அததான் பண்ணிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லியிருப்பான். இப்ப அப்பா வீட்டுக்கு போயிருக்கால, இப்ப என்ன செய்யறான்னு பாப்போம். ஈஸியா நினைச்சாதான் வேதனையா இருக்கு. அத்தை ஜபாக்கா பாதி ஸ்கூல்ல மீட் எடுத்துட்டாங்க. அப்படியா? சரியான வெள்ளி ஜபாக்கா. எங்கெங்க எப்படி எப்படி மிரட்டணுமோ அப்படி எப்படி மிரட்டி கிட்டத்தட்ட 10 ஸ்கூலுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அத்தனையுமே நம்ம ஸ்கூல் தானே? ஆமாத்த, எல்லாமே செம்பிலிங்கையா பேர் உள்ள ஸ்கூல் தான். அத்தனையும் மீட்டுட்டாங்க. இனி அதெல்லாம் புதுப்பிக்கணும். அந்த வேலை ஜபாக்காக்கு அதிகமா இருக்கும். பிரேமையும் கூட போக வேண்டியது தானே? அதான் தெரியுமே, பிரேமமா இப்ப பிசினஸ்ல இறங்கிட்டாரு. அங்கங்க கண்டுக்க போறாரு. பரவாயில்ல, ஜபாக்கா நான் ஒத்தையில சமாளிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அத்தத்தை அவங்க வராங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டா இருக்க? இல்லங்க மேடம். மைனி, என்ன மைனி? சாரனுக்கு போன் அடிச்சேன், வந்துகிட்டு இருக்கானா? அப்பாட. ஏமா சாரன் ரூப பூரம் க்ளீன் பண்ணு. சரியா? சரிங்க மேடம். உள்ள உனக்கு நான் துணி வச்சிருக்கேன், அதை தான் போட்டுக்கிட்டு அவங்கிட்ட நிக்கணும். தங்கப்புல இதுல உட்கார்ந்தே கொஞ்ச நேரம். இல்லப்பா, நம்ம அப்படி சுத்தி பார்த்துட்டே இருப்போம்ப்பா, அதான் நல்லா இருக்கும். சரி, கால் வலிக்கும் பாத்துக்க. அப்ப தூக்கிட்டோனியா? வேண்டாம்ப்பா, ஏன் தங்கம்? நான் நடக்கேன்ப்பா. வீட்ல உட்கார்ந்துட்டே தானே இருக்கேன். சரி, கால் வலிக்கு நான் படிச்சல, அப்ப தூக்கியது என்ன? சரி வா, அப்பா கையை பிடிச்சிக்க. நம்ம அப்படியே அந்த சைட்லாம் போயிட்டு வருவோம். அங்க நிறைய மரங்கள்லாம் இருக்கு, பாத்துக்கலாம். சரிங்கப்பா. எப்பா எப்பா, இங்க பாருங்கப்பா, இந்த பூல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கப்பா. நல்லா இருக்கு பாத்தியா? ஏன்பா நம்ம வீட்லயே வைக்கல? நம்ம வீட்டுல தொட்டில வேணா கொஞ்சம் ஆசைக்கு வளர்க்கலாம். இதே இங்கதான் முளைக்கும், நம்ம வீடுகளை முளைக்காது. நம்மள வைப்போமாப்பா? சரி தங்கம், வச்சிருவோம். அதுக்கு என்ன, வச்சுட்டா போச்சுது. வேற ஒண்ணும் இல்ல, நீ பாட்டுல தோட்டத்துல நடந்துவ. செடி கிடி வச்சா பாம்பு ரொம்ப வரும். அதுக்குத்தான் நாங்க சும்மா தொடச்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் நான் பார்த்து நடப்பேன்ப்பா. சரி, நீ ஆசைப்பட்டுல, நம்ம இதுமே வச்சிடலாம். சரிங்கப்பா. என்ன அழகா இருக்கு பாருங்கப்பா. என் பிள்ளைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, நல்லா இருக்கு பாத்தியா? என்ன உங்களை பார்த்து கடந்த பிள்ளை அழகடிச்சு ஓடுதுனே. நல்லா இருக்கா இந்த கெத்து? சாரண மாதிரியே இருக்கு. அந்த பையன் இப்படி தென்னபடி கட்டிட்டாலே தானே இப்பதானே தெரியுது. டேய், இதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குடா. அப்படியானே? அம்மா பார்த்தாலே முகத்துல ரவுடி பையன் தெரிஞ்சிரும்ல. இந்த சரண் பையன் எங்க போனாலும் இதான் போடுவான். இப்ப புரியுது. இனிமேல் நானும் இப்படித்தா போட போறேன். ஏன்டா போனே? உனக்கு என்ன தெரியும்? எவ்வளவு கெத்தா இருக்கு தெரியுமா? அப்படி கம்பியமா இருக்குல்ல. அந்த பையன் இந்த ட்ரெஸ் எதுவும் போட மாட்டாங்களா? சூப்பரா இருக்குனே. நான் போட்ட கிங்ஸ்ல என்ன பொருட்டி எடுத்துருவான். இல்ல நீ எல்லாம் போட்டதுல உனக்கு நல்லாவே தேவையில்ல. இவனுக்கு மாட்டு போயிடுங்க, இவனுக்கு பொருத்தமா தான் இருக்கும். நீங்களும் சாரம் கட்டினா இப்படித்தானே இருப்பிய? நான் வீட்டுக்கு கொண்டு தான் கட்டுவேன், வெளியில கட்ட மாட்டேன். ஆமாமா, இவர் பெரிய சயின்டிஸ்ட்ல. நிஜமாவே சயின்டிஸ்ட் தானே. இவர் ஒரு எலி தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் பாத்துக்க. தங்கப்பட நீ வாடா, அப்பா கிட்ட வாடா. அலெக்சன் இருந்தா அவன் யாருக்கிட்டையும் போக மாட்டான். அதெல்லாம் வரலாம். டே சிங்க குட்டி வாடா. டேங்க வா, அப்பா கிட்ட வா. பாக்குறத பத்தி அவன் தங்க புள்ள. இங்க பாரு, என் தங்கம் ரொம்ப சூப்பரா இருக்காம்ல. அப்படி இளவரசன் மாதிரியே இருக்கும். இளவரசன் தானே, இளவரசி பெற்றிருக்கான்ல, அப்போ இளவரசன் தான். நிஜமா தான்டா. எல்லாத்தோட நம்ம வீட்டுல ரொம்ப அழகா இருக்கான் பாத்தியா? ஆமாண்ணே, ரொம்ப அழகா இருக்கான் பாத்தியா? நான் பிறந்தனைக்கு பார்த்தேன், இவ்வளவு அழகாவே இல்லடா. இப்போ பாரு. ஆமாண்ணே, என்ன அழகா இருக்கான் பாத்தியாண்ணே. டேய், வாலிசுல கலக்கு கலக்குன்னு கலக்குவானுங்கடா. அப்படியே தங்க குட்டி, சிங்க குட்டி, அவன் உடம்பு சைஸ பாருங்க. இப்பவுமே எங்கட மாதிரி கம்பீரமா இருக்கான். அப்படிதான்டா மாட்டுப்ப, நீ மாடு மாதிரி இருக்கடா. நீங்க வாய மூணுங்கண்ணே, அவன் எங்களை மாதிரி தான் வளருவான். உன்ன மாதிரிலாம் வளர்த்து வச்சுக்க. உன்ன மாதிரி சாரல் மாதிரிலாம் வளர்க்க மாட்டேன். டிப்டாப்பா வளர்ப்பேன்டா அவன. பாப்போம். டேய், அவன் ராஜகுமார மாதிரி இருக்கான். இங்க உன்ன மாதிரிலாம் வளர்த்துறதா சொல்லிட்டேன். நல்லாவே இருக்காது புள்ளைய பாக்க. நீ புள்ளைய கொண்டாடா. உன்கிட்ட புள்ளைய இருந்ததெல்லாம் போதும், கொண்டா. டேய் நீ என்ன புள்ளைய கொண்டாடா. டேய், நீ புள்ளைய என்ன கொண்டா. டேய் கவின் அவன்கிட்ட கொடுக்காத. டேய், நீ என்ன புள்ளைய கொண்டாடா. டேய், கவின் புள்ளைய கொடுக்காத. நீ புள்ளைய என்கிட்ட கொண்டா. அவன் ஏன் புள்ளடா. அவனை நான் ராஜகுமார மாதிரி தான் வளர்ப்பேன். ரவுடி போயில போங்கடா. ரவுடி தட்டை உங்களோட வச்சுக்கிடுங்க. இந்த குடும்பத்தில் தப்பி போந்துட்டேன். கரெக்டா சொன்னீங்க. இவன் எங்க பிறக்க வேண்டியவனே இல்ல.
தப்பி தவறி இந்த குடும்பத்தை பிறந்துட்டான். ஆமாடா, நான் தப்பி தவறி பிறந்துட்டேன். இவன் என் புள்ள. நான் ராஜகுமார் மாதிரி தான் வளர்ப்பேன். எவனாவது உங்களை மாதிரி எல்லாம் வளர்த்தீங்க, என் புள்ளைய நான் பொத்தி தான் வளர்ப்பேன். இனிமேல் புள்ளைய தூக்குங்க. ரவுடி பயிலுங்களா. சோப்பா, 5 வயசு நான் அவனே கட்டி தூக்கிட்டு வர போறான். ராஜகுமார் மாதிரி வளர்க்க போறான். உன்னை கட்டி மிதிச்சேன்னு வச்சுக்கா, என் புள்ள கையில அதெல்லாம் இருக்கவே கூடாது. 5 வயசு இல்லைன்னா 10 வயசுல வருவான். எப்பேற்பட்ட வம்சத்துல பிறந்துக்கிட்டு தூக்க மாட்டானா. நல்லா அவன் காதல் விளிம்படி சொல்றா. அந்த குரங்கு பயிலுங்க இன்னொரு பிள்ளை தூக்கிட்டு போனானே, அவன் என்னத்துக்கு ட்ரைனிங்கே கொடுத்துருப்பான். ஓ, ரவுடி பயிலுங்க. பிள்ளை போய் புடுங்கதான் முடியும். ஆமாமா, உடனே ஊமக்கட்ட மாதிரி வளர்க்கணும். அவன் சிங்கமா தான் இருப்பான். வாயில எனக்கு வந்துடும். போடா தங்குப்புல, வாட நம்ம போவோம். என்னனே சயின்டிஸ்ட் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவன் அப்படித்தான். முத பிள்ளை இவங்கிட்ட இருந்து தூக்கணும். சீக்கிரம் வா. இந்த அழகா இருக்குது. தண்ணி விளையாடலாம். என்ன கண்ணை சந்துட்டனா? என்ன இப்படி தூக்கம் வந்திருக்கு? மரக்குடியிலே வைரமுத்துக்களாய் நீர் துளி என்னவளே உன்முகம் என் கண்ணில் இந்த வைர நீர்த்துளி முத்து மாலைகளை மாலையாக கோர்த்து என்னவள் கருத்தில் சூடுவேன். என்னவள் பேரழகி. இந்த நீர்த்துளி முத்து மாலை போல அவளின் வேறு துளி இரண்டும் ஒன்றுதான். இந்த கையவனுக்கு 2 ஒன்றுதான். என்னவளின் உடம்பில் வரும் வேத்துளியும் இந்த மலைத்துளி போன்று மிகவும் தூய்மையானது. என்னவளின் வாசம் என் மூச்சு காற்றில் கலக்கிறது. இது கற்பனையா கனவா? ரவுடி மாதிரி வளர்ப்பானுங்க. ரவுடி மாதிரி ராஜகுமார மாதிரி இருக்கான். இவனை ரவுடி மாதிரி வளர்ப்பானுங்க. நான் உனக்கு இளவரச மாதிரி வளர்ப்பேன். யோ தொங்க பிள்ளை அழகு என்ன ரவுடி பை மாதிரி வளர்ப்பானா? அப்படி ஒரு நிலமா இருந்தா இங்க தூக்கிட்டு போயிருவேன். இங்க பார்த்த தங்கம் யாத்தி சேரக்கூடாது. என் அப்பா கிட்ட மட்டும் தான் செய்யணும். அப்பா உன்னை சூப்பரா வளர்ப்பேன்டா. ஏன் தங்க பிள்ளைல அவன் அழகு என்ன, அவன் கம்பீரம் என்ன, ரவுடி பை மாதிரி வளர்ப்பானா? நீ நான் வளரக்கூடாடா. என் தங்க பிள்ளைல நீ. தங்க பிள்ளைல என் செல்ல பிள்ளைல இவன். என்ன புள்ளைய பத்தி அப்படி அண்ணன் கூட நின்றுட்டு இருந்தா. சரி, நான் எதுக்கு அவளுக்கு ஏதாவது வாங்கி எடுத்து கொடுத்துட்டு வரேன். புள்ளைய பொடி. அவன் என்ன ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவா. ஐஸ்கிரீம் வண்டி அங்க தள்ளி நின்னுச்சு. இல்லடா, காருக்குள்ள ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்குள்ள வச்சிருக்கேன். வெளியில வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. அப்படியா? வரும்போது எனக்கு எடுத்துட்டு வந்துரு. நீ எல்லாம் ரவுடி பையலாம். பிள்ளைக்கு வாங்கி வச்சிருக்கோம்ல. ஒண்ணுதான் கேட்டேன். நாக்கு வறண்டு போச்சு. எதுக்கு ராசா அவனுக்கு நாக்கு வறண்டு போச்சு? எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கானே. கார்டு ஷாப்பிங்லாம் நம்ம இடமா வேறதான். நீ இருக்கா பாரு, பிள்ளைக்காக வந்தாச்சுன்னு. சரிடா, இந்தா நீ பிள்ளை பொடி. நாளைக்கு அதை எடுத்து கொடுத்துட்டு வரேன். அவளுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே தர முடியும். இந்த பிள்ளை பொடி. சிங்க பொடி கொண்டானே. டேய், புள்ளைய பிடிக்கல சரிதான். இந்த தூக்கி போடுறது, மேல வரைக்கும் தூக்கி போடுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்க. இல்லனே, அதை புடி இதை புடி ஏதாவது சொன்ன. ஏனே இவன் எப்போ நடப்பான்? டேய் நடப்பான்டா, அவன் பச்சை பிள்ளடா. கேட்டேனே. ஏது அந்த வண்டியை சுத்து காசப்படுத தவம் இருக்கோம்னே. தவம் இருக்கேன். இவன் எப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பான், அப்படியே வண்டியை தூக்கி கொண்டு போலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் கேட்க மாட்டேன்? டேய், வாரிசு பெத்தது இதுதான் ஒரிஜினல் வாரிசு. பாத்துக்க. கண்ணை ஊத்திக்கணும் என் தங்கம். டேய் வாடா சிங்கக்குட்டி, வா அப்பா கிட்ட வா. டேய் போட, இந்த முரட்டை அப்பா கிட்ட போ. நான் அம்மாக்கு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்துட்டு வரேன். பாக்க சிங்கக்குட்டி மாந்துட்டு பூனை வயசு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கா. பச்சை பிள்ளைல நானும் பயந்துட்டேன். நீ ஏன் பயப்பட மாட்டேன்? டே அங்கிட்டு சேர தங்கம், நானே உனக்கு கொண்டுட்டு போய் வா. புள்ளைய ஒழுங்கா கொடுத்துங்க சொல்லிட்டேன். ஒழுங்கா பாக்கணும். அதுல நான் பாப்பேன். கொண்டானே பாத்தியா என்கிட்ட வந்து என் பிள்ளைக்கு என்ன ஒரு சிரிப்பு. வாடடிக்கு போலுக்கு. கிங்ஸ்லே அப்பா மேல சொன்னா நமக்கு புரியுது தெரியுமா? ஆமாண்ணே, கிங்ஸ்ன்னு சொன்னா புரியுது. நீங்க தேடாமண்ணே. அவன் தான் பார்க்கவே இல்லை. போய் எப்படி தேடுதான்? அண்ணன் எத்த எப்படி பிள்ளைய பார்க்காம இருப்பான்? சே அவன் பார்க்கவே இல்லை. சரி நீ சீக்கிரம் போயிட்டு வானே. நேரம் ஆகுது. இல்ல உள்ள 10 ரூபா நான் வரேன்.
அப்பாடே புள்ளை என்கிட்ட வந்துட்டான். இன்னைக்கு புள்ளைக்கு ட்ரைனிங் கொடுத்த வேண்டியதான். ஏய் வாடா சிக்கிக்குட்டி, இல்ல உட்காரு பாப்போம். ஐயோ என்ன உட்காந்துருக்கா? டேய் உட்காந்துட்டா நீ. ஐயோ என் தங்கப்புல உட்காந்துட்டான். டேய் நீ உட்காந்துட்டா. இதை இப்பவே ஜானி சொல்லணும். டேய் வாடா அப்பா கிட்ட. தோலு மேல தூக்கிக்கிட்டு உங்க ஐயா போவாரையா இந்த சாரோனையா. ஆளை மாறிட்டானுங்க. ஆமா இவனுக்கு எப்படி புள்ளை தூக்கிட்டு இங்க வந்தானுங்க? அப்படின்னா பெரிய நேசி எங்கதான் இருக்கணும். ஐயோ இப்ப என்ன பண்றது? எந்திரிச்சு போனாலும் கண்டுபிடிச்சுவானுங்களோ? அப்பாவா அப்பாவா அப்பா அப்பாவா? அப்பா அப்பா அவருக்கு சொல்ல முடியல. டேய், என்ன அது அப்பா கிட்ட அது அப்பா கிட்ட வா. அப்பா கிட்ட வா. வா, அப்பா கிட்ட வா. கூப்பிடுறானுங்க. அவன் கூப்பிடுறான். அப்பான்னு தெரியுது அப்படிதானே? கூப்பிடுறான். அப்பாவா அப்பாவா? வா வா அப்பா கிட்ட வா. அப்பா கிட்ட வா. இல்ல என்ன மாட்டிக்கணும். இசைங்கதான் இருக்கணும். கிளம்பிடுவோம். ஆகா இவன் அந்த புள்ளைய புடிங்க இவன எங்கிட்ட தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இவங்கிட்ட வச்சு நமக்கு தூக்கிட கூடாது. பொத்தி பொத்தி வளர்க்க போறாரா உன்ன மாதிரி? இவன் எங்களை மாதிரி தான் வளருவான். பாப்போம் உன்ன மாதிரியே எங்களை மாதிரியானே அந்த பிறந்த காம்பல் கூட பிறந்தவனு. இவன அந்த புள்ளைய எங்கிட்ட புடுங்கணுமே. பொத்தியா வச்சிருக்க. இவனுக்கு எங்க போனானுங்க புள்ளைய தூக்கிட்டு? இல்ல சாரணே இங்கதான்ப்பா நிப்பாங்க. இல்லம்மா உனக்கு கால் வலிக்கும்ல. சரி வா உன்னை அப்ப தூக்கிடுத. நம்ம அந்த சைடு உட்காரலாம். முடியா சரிங்கப்பா. புள்ளைக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்ட்டு போனா இந்த மாணிக்கம் இன்னும் வரான். அங்க எதை பண்ணிக்கிட்டு இருக்கான்? இல்ல மாணிக்கா கால 2 இளநீ வாங்கி போடுங்கன்னா எவன் கேட்கான்? இல்ல மாணிக்கா இல்ல மாணிக்கா இந்த அடிக்க வந்து கொண்டால. சரி தங்கப்புல வா அப்ப உன்னை தூக்கிக்கிட்ட முடியா. இல்லப்பா இருக்கட்டும்ப்பா. பாவம் மெலிஞ்சு போயிருக்கா. என்ன இவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கா? ஐயோ என்ன இப்படி வத்தி போயிருக்கா? ஐயோ சரி தங்கம் வா நான் தூக்கிக்கிறேன். எனக்கு கால் வலிக்கிறேன்ல வா. நிக்குது பாரு. புள்ள ரோத்துல இல்ல மெலிஞ்சு தெரிஞ்சு போயிருக்கா. என்ன இப்படி மாறிட்டா? ரொம்ப கவலைப்படுறோம்.